நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த வார் டென்ஷன்ல மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன இருக்கு, எப்படி மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம லாஸ்ட் ப்ரெடிக்ஷன்லயே சொல்லியிருந்தோம், இங்க இருந்து நிஃப்டி லைட்டா மூவ் ஆகுறது, அப்சைடு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருந்தோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா இது ஒரு மைனர் சப்போர்ட். பட் டேவ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு மேஜர் சப்போர்ட். இப்போ வந்து மண்டே ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புனா, இந்த லெவல்ல பாருங்க. இங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னா, இங்கிருந்து மறுபடியும் பிரேக் ஆகிட்டு இந்த லெவல்ல வந்து சஸ்டெயின் ஆகும். மறுபடியும் மேலே ஏறிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகலாம். மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்குமே வரலாம். இன்னும் நிஃப்டி எவ்வளோ ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பெஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 23 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரவுண்ட் 23. இப்போ இதுக்கு இடையில வந்து எங்கேயாச்சும் ரிவர்சல் சிக்னல் கொடுத்ததுன்னா, நம்ம வந்து அங்கருந்து மார்க்கெட் திரும்புதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இந்த லெவல் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ போர்ட்ஃபோலியோ நெகட்டிவா இருந்ததுன்னா, உங்களுடைய மணிய வந்து இப்போ மண்டே அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆகட்டும். கரெக்ஷன் ஆகுதான்னு பார்ப்போம். என்னோட சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் வந்து சப்போஸ் கரெக்ஷன் ஃபேஸ முடிச்சுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற சிக்னல் இருந்ததுன்னா, நான் போஸ்ட் பண்றேன். அத ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.